அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முதல் அறிவிப்பு. குரூப் 1A தேர்வுக்கான அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. குரூப் 1A தேர்வுகளுக்கு இன்று முதல் ஏப்ரல் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துணை ஆட்சியர், டிஎஸ்பி, வணிக வரித்துறை உதவி ஆணையர் பதவிகளுக்கு தேர்வு நடத்தப்படவும் உள்ளது. ஜூன் 15 குரூப் 1 முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. அதன்படி குரூப் 1 தேர்வு மூலம் மொத்தம் 70 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக துணை ஆட்சியர் பணியிடங்களுக்கு 28 காலி பணியிடங்களும், துணை காவலர் கண்காணிப்பாளர் பணிக்கு 7 காலி பணியிடங்களும், வணிக வரி உதவி ஆணையர் பணியிடத்திற்கு 19 காலியிடங்களும் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. அதேபோல ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் பணிக்கு 7 காலி பணியிடங்களும், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் பணிக்கு 3 காலி பணியிடங்களும், தொழிலாளர் துறை உதவி ஆணையர் பணிக்கு 9 காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. போக்குவரத்து விதிமீறல்களுக்கான சலான் அபராத தொகையை 3 மாதங்களில் செலுத்தவில்லை என்றால் டிரைவிங் லைசன்ஸை ரத்து செய்யும் வகையில் புதிய விதிகளை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மூன்றாவது அறிவிப்பு. வங்கி மோசடியை தடுக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி பாசிட்டிவ் பே சிஸ்டம் என்ற முறையை செயல்படுத்த உள்ளது. அதாவது 50,000க்கும் மேல் காசோலைகளை வழங்கும் வாடிக்கையாளர்கள் பயனாளிகளுக்கு அவர்கள் வழங்கிய காசோலைகள் பற்றிய முக்கிய விவரங்களை மின்னணு முறையில் வங்கிகளுக்கு வழங்க வேண்டும். நான்காவது அறிவிப்பு. திருச்சியில் 290 கோடியில் அமைய உள்ள நூலகத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோவையில் தந்தை பெரியார், சென்னையில் அறிஞர் அண்ணா, மதுரையில் கலைஞர் நூலகத்தை போன்று திருச்சியில் காமராஜர் பெயரில் நூலகம் அமைக்கப்படும் என கூறியிருக்கிறார். கோவை மற்றும் திருச்சி நூலக பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது எனவும், மதுரை நூலகம் ஓராண்டில் கட்டி முடிக்கப்பட்டு 14 லட்சம் பேர் பயன் பெற்றுள்ளனர் எனவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு. ஏப்ரல் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பும் உள்ளது. கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஏப்ரல் 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் உதவி எண்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக வேலை செய்யாது என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. பயணிகள் customercare@gmrl என்ற முகவரியில் புகார் அளிக்கலாம் என்றும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புறத்தில் உள்ள ஏரிகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சரான KN நேரு தகவல் தெரிவித்தும் இருக்கிறார். ஏரியில் ஆக்கிரமிப்பு இருந்தால் அகற்றம் தாமதமாகும் எனவும், ஆட்சியர் மூலமாக மாற்றிடம் ஒதுக்கிய பிறகுதான் ஏரிகளை தூர்வாரி நடைபாதை அமைக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். எட்டாவது அறிவிப்பு. புதிய நிதியாண்டில் மத்திய அரசு மருந்து விலைகளை கடுமையாக உயர்த்தியுள்ளது. மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் 900க்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலைகளை திருத்தியுள்ளது. அதில் மயக்க மருந்து, ஒவ்வாமை எதிர்ப்பு மருந்துகள், நரம்பியல் கோளாறுகள், இருதய மருந்துகள் மற்றும் காது, மூக்கு மற்றும் தொண்டை, பாராசிட்டமல், அசிதோமைசின், இரத்த சோகை எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் விட்டமின்கள் போன்ற சில முக்கியமான மற்றும் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் மருந்துகளும் இதில் அடங்கும். ஒன்பதாவது அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள லேப் அட்டெண்டன்ட் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 42 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விண்ணப்பதாரர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிலையத்தில் 12ஆம் வகுப்பு அல்லது பிஎஸ்சி அல்லது டிஎம்எல்டி அல்லது எம்எஸ்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. அதிகாரப்பூர்வ தளத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்று அதை பூர்த்தி செய்து போதிய ஆவணங்களுடன் இந்த இணையதளத்திற்கு மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும்,
கடைசி தேதி 7/4/2025 மற்றும் தேர்வு செய்யும் முறையானது நேர்காணல் மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. சேமிப்பு கணக்குகளையும் பராமரிக்க வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை வைத்திருக்க வேண்டும் எனவும், நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட குறைவாக இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் எனவும், மெட்ரோ, அர்பன், செமி அர்பன் ஆர் ரூரல் போன்ற பகுதிகளில் அமைந்துள்ள வங்கிகளை பொறுத்து இது மாறுபடலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது அபராதம் மாறுபடலாம் என கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. பெண்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்பட்டால் பதிவு கட்டணமானது 1% குறைவு என அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. அந்த அரசாணையின்படி 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்பிலான அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் பதிவு கட்டணம் 1% குறைப்பும் என்றும் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இது அமல்படுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழகத்தில் வெயில் கடுமையாக அதிகரித்து வருவதால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மூன்றாம் பருவ தேர்வுகளை முன்னதாகவே நடத்தி முடிக்க வேண்டும் என்று தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மேற்கண்ட தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில்தான் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு கோடை விடுமுறை அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. 13வது அறிவிப்பு. சென்னையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலையானது 43 ரூபாய் 50 காசு குறைந்தது. சென்னையில் 1965 ரூபாய்க்கு விற்று வந்த வர்த்தக சிலிண்டரின் விலையானது 1921 ரூபாய் 50 காசாக குறைந்துள்ளது. வீட்டில் பயன்படுத்தப்படும் சிலிண்டரின் விலையானது எவ்விதமான மாற்றமுமின்றி 818 ரூபாய் 50 காசுக்கு விற்பனையாகிறது. 14வது அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற நிறைய பேர் மனு அளித்துள்ளனர். இன்னும் 3 மாதங்களில் இதற்கான விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் விருதுநகர் மாவட்ட காரியாப்பட்டி அருகே அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார். 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டு தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவிநாசி, பெருந்துறை, சங்ககிரி ஆகிய 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டும் உள்ளது. பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இந்த 7 புதிய நகராட்சிகளை உருவாக்கி அரசிதழ் வெளியிடப்பட்டும் உள்ளது. 16வது அறிவிப்பு. திங்கள் முதல் வெள்ளி வரை 6000 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற திட்டம் இன்று முதல் அமலாகிறது. ஒவ்வொரு நாளும் முதலில் விண்ணப்பிக்கும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு மட்டுமே இ-பாஸ் அனுமதி எனவும், நீலகிரி பதிவெண் கொண்ட வாகனம், ஆம்புலன்ஸ், அவசர கால வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. கோடைக்கால விடுமுறையொட்டி மும்பையில் இருந்து கன்னியாகுமரிக்கு நெல்லை வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. மும்பை CSMDயில் இருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஜூன் 25ஆம் தேதி வரை வாராந்திர சிறப்பு ரயில் புதன்கிழமை தோறும் அதிகாலை 12:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாளான வியாழக்கிழமை மதியம் 1:15 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து மும்பை CSMDக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் ஜூன் 26ஆம் தேதி வரையில் இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு ரயிலானது வாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு 3வது நாளான சனிக்கிழமை அதிகாலை 4:15 மணிக்கு மும்பை CSMDக்கு வந்து சேரும். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.